யாமி, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு அவசரமான திடுக்கிடும் செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். அது என்னவென்றால், அப்பன் இந்த நல்ல நாளில் இந்த ஒரு நாளில் நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட மாட்டாயா என்று என் குழந்தை நான் இங்கு காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ இந்த நாளில் திடுக்கிடும் செய்தி என்று சொல்லி என்னை பயமுறுத்தியது என்று என் குழந்தை நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமி, உன்னுடைய இந்த வாழ்க்கை, என்னுடைய வார்த்தைகள் இந்த அப்பன் பதில் சொல்ல வந்திருக்கின்றது. நான் சொல்ல வந்தது திடுக்கிட செய்தியாக இருந்தாலும் கூட கடைசியில் இது உனக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பன் உனக்கு காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன். நீ நன்கு அறிந்த உண்மையாக இருக்கும் பொழுது இன்று மட்டும் உன் அப்பன் உனக்கு நிச்சயமான கஷ்டத்தை கொடுத்து விடுவேனா? எந்த சூழ்நிலையிலும் அப்பன் ஒருபோதும் உனக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது. எந்த நிலையிலும் அப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்வது கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னை மிக பெரிய மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை எல்லாம் கொடுத்திருக்கின்ற நேரம் இப்பொழுது உனக்கு உன்னுடைய குழந்தையுடைய பாதத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன் குல தெய்வம் காலடியில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா? இதை நீ பார்த்திருந்தால் நிச்சயமாக என் குழந்தை, உன் குல தெய்வம் எதனால் இத்தனை யோசனை செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எதற்காக அவர்கள் மனவேதனை படுகிறார்கள் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். எல்லா வேதனைகளும், எல்லா விஷயங்களும், அத்தனை துன்பங்களும் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி, எதை உன்னிடத்தில் எடுத்தாலும் சரி, இந்த அப்பனிடமிருந்து உன்னை வாழ வைத்து கொண்டேதான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த அப்பன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு தரக்கூடிய விஷயம் அத்தனைக்கு பின்னாலும் உன் குல தெய்வம் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உன் குல தெய்வம் இந்த அப்பனிடமிருக்கும் பட்சத்தில் இது எனக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய குல தெய்வமானது மிகுந்த மன உளைச்சலோடு இருப்பதை நான் கண்டேன். அவர்களின் பாதங்கள் ஏன் நகர முடியாமல் இருக்கிறது? எதனால் அவர்கள் இருந்த இடத்தில் எத்தனை வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து என்னவென்று பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது. இன்று எப்பொழுதும் போல என்னோடு இருக்கின்ற இந்த ஒரு நிலை சிலர் நான் கண்டு கொண்டேன். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி ஏதாவது ஒன்றை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னை புரிந்து கொள்ள விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை ஒரு சேர வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன் குலதெய்வத்திடமிருந்து உன் குல தெய்வத்தின் பாதத்தில் என்ன இருக்கிறது? எதனால் இவர்கள் அங்கிருந்து எழுந்து வர முடியாமல் மிகுந்த பாரமாக இருப்பது போல நினைத்து காலை அங்கு இங்கும் அசைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் என்ன செய்தாலும் அது உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும். அது உனக்கு வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும். அதே நேரம் எல்லா விஷயங்களும் முடியும் பொழுது நமக்கென புரிய வரும். இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது என்பதை விட எத்தனையோ அனுபவங்கள் உனக்கு கொடுத்தது என்பதுதான் முக்கியம். என் குழந்தையை, உனக்கு ஒரு இன்னல்கள், ஒரு சேதனைகள் வந்தவுடன்
கண்ணீரை சிந்துகின்ற ஒரு நிலை உனக்கு வந்தவுடன் உடனடியாக உன்னுடைய கண்ணீர் துளிகளை எல்லாம் நீ உன் குலதெய்வத்திடம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றாய். உன் குலதெய்வம் உன் கண்ணீர் துளிகளில் பாரம் தாங்க முடியாமல் நகராமல் இருக்கின்றார்கள். அப்பன் சொல்ல வந்தது என்னவென்று இப்பொழுதாவது புரிந்ததா? அதாவது நீ சிந்திய கண்ணீர் துளி உன் குலதெய்வத்திடமிருந்து பாரத்தில் படித்திருக்கின்றது. இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து கொண்டு வந்துவிட வேண்டும். எந்த நிலையிலிருந்தும் உன் வாழ்க்கை நாம் தேற்றெடுத்து விடுவோம் என்று நினைத்தால் இந்த நிலை நம்முடைய குலதெய்வமானது நம்மை காப்பாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை காப்பாற்ற எப்பொழுதும் நம் குலதெய்வம் வருகின்றார் என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகும் இந்த வாழ்க்கை சூழ்நிலையை எல்லாம் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் குலதெய்வம், அதோடு சேர்ந்து உன் அப்பன் நான் என்றும் அத்தனை பேரும் உன்னை வாழ்க்கையில் சுற்றி சுற்றி வந்து உன்னுடைய வாழ்க்கை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, எப்படி இந்த வாழ்க்கை நடக்கிறது என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திட நான் நினைக்கவில்லை. பெரும்பாலான விஷயங்கள் உன் குலதெய்வத்தினால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள்தான் இன்று இந்த நல்ல நாளில் என்பதை இப்பொழுது உன் குலதெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் குலதெய்வமானது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையில் பல துன்பங்கள் வரும்பொழுது சட்டென்று ஒரு நொடியில் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. மிகுந்த வேதனையில் அதிலிருந்து அனுபவிக்கத்தான் செய்கின்றாய். அது மட்டுமல்ல, உன் குலதெய்வத்தை தேடி சென்று அவர் கால்களில் விழுந்து அழுது புரண்டுகின்றாய். எனக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைத்து விடாதா என்று நினைக்கின்ற அவனுக்கு நாம் எப்பொழுதுமே நல்லதை தானே நடத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய தெய்வங்களுடைய நினைக்கின்றார்கள். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளுக்கும் பாதத்தில் விழுந்து கிடக்கின்ற தெய்வங்களுடைய அதை பாரமாக நினைக்கவில்லை. ஆனால் இந்த கண்ணீர் துளிகள் தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே உன்னுடைய அப்பன் உன்னிடத்தில் சொல்லுகின்ற விஷயம், உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் உன் குலதெய்வம் உன்னை நெருங்கி வந்துவிடும் என்றுதான் அர்த்தம். உன் குலதெய்வம் உன்னை அன்போடு அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து இதனை நிச்சயமாக என் பிள்ளை மீட்டெடுத்து விட வேண்டும். உன் குலதெய்வம் என்ன நினைக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அப்பன் சில நேரங்களில் உன்னோடு பேசும் பொழுது அப்பனுடைய ஆவேசம் அதிகமானது. பிள்ளையின் வாய் தடுமாற தொடங்கிவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டு சில வார்த்தைகளை செம்மையாக கொஞ்சம் தடுமாற்றத்தோடு விழும் என்பதை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளை அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் படிந்திருக்கும் உன் கண்ணீர் துளிகள், நீ கண்ணீர் துளியை வைத்திருக்க ஒவ்வொரு வேண்டுதலும் உனக்கு சரியான பதில் கிடைக்கப் போகிறது. இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயமும் உனக்கு சரியான தீர்வு கிடைக்கப் போகிறது. எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி, அதிலிருந்து உன்னால் சரியாக வெளிவந்து விட முடியும். என்ன நடந்தது புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்னது போல உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் படுத்திருக்கின்ற
சிந்துகின்ற இந்த கண்ணீர் துளி இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. இந்த கண்ணீர் துளி பாரம் அவர்களால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது உன் கஷ்டத்தை தீர்த்து விட்டோமானால் உன்னுடைய நிலை மாறிவிடும் அல்லவா? உன்னுடைய இந்த சூழ்நிலை மாற்றுவதற்கு தானே அப்பன், அதாவது நீ வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் அதை உனக்கு சரி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் அல்லவா? இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று புரிந்து கொள்வது. வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். எதற்காக அப்பன் இத்தனை அவசரமாக உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டு, என் குழந்தை அவர்களுடைய குலதெய்வம் முன்னின்று மிக பெரிய உதவியை செய்யப் போகின்றார் என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த அப்பன் இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை ஒரு சேர கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எல்லா நல்ல பலன்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்று கொண்டு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தாடி உன்னை நிச்சயமாக மிக பெரிய மகிழ்ச்சியில் சூழ்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயம் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்காக தருகின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை இனிமேலும் காயப்படுத்தாமல் அடுத்தடுத்து என்னவென்று அடுத்தடுத்து நிலை உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய கண்ணீர் துளி தெய்வத்தின் பாதத்தில் விழுந்த நொடியின் முதலே உன் வாழ்க்கையில் தெய்வம் முழுமையாக நுழைந்து விட்டது. உனக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை என்பதை தெரிந்து அதனை புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கான எல்லா விதமான சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து அதனை தீர்த்து கொடுக்க யார் உன் காயப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் அழிவை வைத்து சந்திக்க வைக்க நிச்சயமாக இந்த அப்பன் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் எப்பொழுதும். ஆனால் எதிரே இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தீர்த்து கொடுக்கின்றார்கள் என்று சொல்லும்படி இருக்கின்ற உன் குலதெய்வம் உன் கண்ணீர் துடைத்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன வந்த துன்பங்களை எல்லாம் கலைத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்று இந்த நேரம் நீ எதிர்கொடுத்தாலும் கலங்கி விடாமல், இந்த நேரத்தில் நீ எதிர்த்து எடுத்தாலும் மனம் பெதும்பி விடாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். எப்பொழுதும் நம் குலதெய்வத்தை மட்டும் சந்தேகப்பட்டுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கான நம்பிக்கை நாம் முழுமையாக பெற்று கொள்வோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, அப்பன் சொன்னது உனக்கு புரிந்து விட்டதா? உன் குல தெய்வத்தின் காலடியில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால் அவர்களால் இனி உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்கள் மிக பெரிய அற்புதங்களை நடத்தி கொடுக்க போகின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்குள் மாற்றங்கள் கொண்டு வந்து உனக்கே உனக்கான பல நன்மைகளை என்றும் எடுத்து சொல்லி எப்பொழுதும் போல நீ பெரும் மகிழ்ச்சியோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்து விட வேண்டும் என்பதனை துணிந்து விட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த அப்பன் நாசிகளோடு இந்த
நல்ல நாளில் என் பிள்ளை சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சோதனைகளும் வருவதாக இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக வரும். அப்பேற்பட்ட மன வலிமையை உனக்கு உன் தெய்வமானது இப்பொழுது கொடுக்கின்றது. இப்பொழுது உன் குல தெய்வம் எழுந்து நடக்க வேண்டுமானால் காலில் படிந்திருக்கின்ற அந்த கணம் மிகுந்த கண்ணீரை துளியை தீர்வினை உனக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுத்து விடாமல் இங்கிருந்து சென்று விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு இருந்தாலே அதுவே போதும். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.